தைரியமா தூக்கு மாட்டிக்க போன? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது சொல்லு? அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காத அத்தை. இந்த சக்தி இருக்கால, அவ தூங்காம ஹால்லயே சுத்திக்கிட்டு ஸ்டெப்ஸ்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா. அதனாலதான் நான் இப்படி பிளான் பண்ணேன். அவளுக்கு கேக்குற மாதிரி கதவு டமால்னு இழுத்தேன். அப்ப அவளுக்கு கேட்டிருக்கும். அவ குடுகுடுன்னு ஓடி வந்து நேரா டோர் கிட்ட வந்துட்டா. அதுக்கப்புறம் டோரை எல்லாரும் தட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் டாப்பால் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர நேரத்துல ஸ்டூலையே கீழே தள்ளி விட்டு என் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, செட் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. நான் வரேன். டிஷ்யூ. எஸ். ஏய், என்ன வழக்கம் போல வெளியில நின்னு உள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? இங்க பாருங்க, நீங்க என்ன டிராமா வேணாலும் போடுங்க, எத்தனை டிராமா வேணாலும் பண்ணுங்க, அத பத்தின கவலை கிடையாது. ஆனா சிவாக்கும் சக்திக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்கலன்னா உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டானா? இவ ஒருத்தி வீட்ல எது நடந்தாலும் சரி, ஆனா உனா பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. அது பாரு, அனிதா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு சந்தோஷ் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். புரிஞ்சுதா? என்ன ஆச்சு? ஏன் அனிதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? ஏதாவது சொன்னாளா அத்த? சொன்னா சிவா. என்ன சொன்னா? அவளை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல சிவா. அப்புறம் எதுக்கு அத்த அவ சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணா? வெளியே எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஆசை இருக்கா? இருக்கு சிவா. ஆனா அது சாதாரண ஆசை இல்ல. அந்த ஆசையை வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம தான் அனிதா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. என்ன அத்த அனிதா ஆசைப்பட்டு கிடைக்காம போயிடுச்சு? இல்ல சிவா, நாம ஒரு கணக்கு போட்டா நமக்கு மேல இருக்கிறவன் இன்னொரு கணக்கு போடுறான். ஐயோ மாமா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது சிவா. இனிமே அவ உயிரோட இருக்கிறதும் இல்லாம போறதும் உன் கையில தான் இருக்கு. அத்த, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவளுக்கு என் மேல ஆசை இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இப்ப அதெல்லாம் மறந்துட்டு நானும் சக்தியும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிட்டாளா? அவ எழுதுனத படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நானும் ஒன்ன மாதிரி தான் அதிர்ச்சியாயி நின்னேன். அவளோட உலகம் உயிர் எல்லாமே நீ ஒருத்த மட்டும்தான் சிவா. சிவா, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அனிதாவை பெத்தவங்கிற முறையில உன்னை தேடி வந்திருக்கோம். இந்த சங்கடத்தை உன்னை தவிர வேற யாராலையும் தீர்த்து வைக்க முடியாதுப்பா. எங்களை கைவிட்டுறாத சிவா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா அதெல்லாம்? சிவா, எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. இப்ப எங்க பொண்ணோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஓ, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இது உனக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியும்பா. ஆனா அவளை பெத்த தாயா நீ ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளைதான் எங்களால காப்பாத்த முடியல. ஆனா அவளோட கடைசி ஆசையாவது ஒரு அம்மாவா நான் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சிவா நாங்க உன்னை தேடி வந்திருக்கோம். எப்படி அத்தை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அத்தை, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அத்தை, விடிஞ்சா எனக்கும் சக்திக்கும் கல்யாணம். இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே அவதான். நான் அந்த உரிமையை சக்தி கிட்ட கொடுத்துட்டேன் அத்தை.
அது எப்படி அத்தை நான் கெடுக்க முடியும்? அனிதாவுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன், ஆனா சக்தியை விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தை ப்ளீஸ் என் நிலைமை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏமாமா, அன்னைக்கு நீங்களும் அப்பாவும் தானே சக்தி கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. சக்தி மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல. இப்போ நீங்களே வந்து இப்படி கேட்கும்போது நான் என்ன மாமா செய்வேன்? தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. சிவா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. அனிதா கழுத்துல 1க்கு 2 முறை நீ தாலி கட்ட போன, ஆனா அது நடக்கல. அப்பவே ஒருவேளை நீ அனிதா கழுத்துல தாலி கட்டியிருந்தன்னா என் பொண்ணுக்கு இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அத்த, முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அத்த. எனக்கு பழச எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. சக்திக்கு எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நானும் அவளும் புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்ததுல இருந்து எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அத்த. என்ன சிவா சொல்ற? ஆமாத்த, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு சக்தியை தேடி போய் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். நானே என்னோட கையால சக்திக்கு கோயில்ல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு அவளை மனைவியா கூட்டிட்டு வருவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் அன்னைக்கு அவ கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அனிதாக்கு கேன்சர்ன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் சக்தியை நேர்ல பார்த்து நான் சமாதானம் சொல்ல போகும்போது தான் நீங்க பாத்துட்டீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ருத்ரா, என்னாச்சு? சிவா கிட்ட பேசுனியா? அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? வேண்டாம் நீ, இனிமே அதை பத்தி நாம பேச வேண்டாம். சிவாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ருத்ரா, என்ன சொல்ற? அவன் சக்தியை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இந்த விஷயம் அனிதாவுக்கு தெரியாம இப்படி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காளே. ஐயோ. ஆமா இந்து, இந்த நேரத்துல அவங்கிட்ட போய் நாம உதவி கேட்டா அது நல்லா இருக்காதுமா. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இதுல சிவாவை தப்பு சொல்ல முடியாது. சிவாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறப்போ அவன் பேசுனது கரெக்ட் தான். என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்போ சிவா முடியாதுன்னு சொல்லிட்டான் அதானே? அவனுக்கு அனிதா விட அந்த சக்தி ரொம்ப முக்கியமா போயிட்டால. அனிதா உயிர் போற நிலைமையில இருக்கா. இந்த நேரத்துல கூட அவன் பிடிவாதம் தான் அவனுக்கு முக்கியம் இல்ல. அனிதா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உயிரோட இருக்க போறான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவளோட கடைசி ஆசையை கூட அவன் நிறைவேற்ற மாட்டானா? இல்ல நீ, சிவா சொன்னதுலயும் எந்த தப்பும் இல்ல. என்ன, நான் சிவா கிட்ட சொல்லி அவன் என்னைக்குமே எதையுமே மறுத்ததில்ல. இப்ப முடியாதுன்னு சொன்னத மனசளவுல ஏத்துக்க முடியல. ஏன் மனசு ஓ மனசெல்லாம் அவனுக்கு இப்ப முக்கியமே இல்ல. அத பத்தி அவனுக்கு புரியவும் புரியாது. சொந்த மக மாதிரி சொத்து சொகம் எல்லாம் கொடுத்து பதவி எல்லாம் கொடுத்து அவ்வளவு தூரம் நீ அவனை வச்சு அழகு பார்த்த. ஆனா இன்னைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவன் எப்படி இல்லைன்னு சொல்லுவான்? என் வயித்துல பிறந்தது எப்படி இப்படி நன்றி கட்ட ஜென்மமா இருக்கான்னு தெரியல. அவனை சும்மாவே விடக்கூடாது. விடுங்க நீ, இதுக்கு மேல நாம அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம்.
சிவா எங்க கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சி கேட்டுட்டான். எதுக்கு மேலயும் அவனை ஏதாவது கேட்டு நாம தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம். என் பொண்ணு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். சிவா சக்தியை தவிர வேற யாரையும் இப்ப வரைக்கும் அவன் மனசால நினைக்கல. இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத சொன்னா நீ செய்வியா? என் பொண்ணோட ஆசையை நிறைவேத்துறதுக்காக எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் செய்வேன். சொல்லுங்க நீ. இங்க பாரு ருத்ரா, நான் இப்போ உன்கிட்ட சொன்னதை மட்டும் நீ செய். கண்டிப்பா சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நீ வேற எதை பத்தியுமே யோசிக்காத. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா தோணுது. வேற ஏதாச்சும் யோசிச்சு பார்க்கலாமே. அண்ணே, நீதி, நேர்மை, மனசாட்சி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு பேசுங்க. ஒரு அப்பாவா உங்க பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை முதல்ல செய்யுங்க. அனிதாவோட முகத்துல மறுபடியும் நான் அந்த பழைய சிரிப்பை பார்க்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ணி, ருத்ராமா வேற கோயிலுக்குள்ள இருக்காங்க. இவ இப்படி ஓடுறா, ஒன்னும் புரியலையே. ஏதோ தப்பா இருக்கே. ருத்ராமா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சக்தி, ஏன் இவ்வளவு பதட்டமா வர? இல்லம்மா, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் வீட்லயே பேசியிருப்பீங்க. ஆனா இப்போ கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்க. அதான் என்ன ஏதுன்னு தெரியல. ஏன் சக்தி, என் வார்த்தை மேல நீ அவ்வளவு மரியாதை வச்சிருக்கியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க சொன்னா இந்த இடத்துல என் உயிரை கூட கொடுப்பேன். என் அம்மா இருக்கும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அம்மா நான் உங்களை பாக்குற மாதிரி தான் ருத்ராமாவையும் பாக்குறேன்னு. அவங்க உயிரோட இல்லைனாலுமே நான் உங்க உருவத்துல நான் அவங்கள தினமும் பார்த்துக்கிட்டே தாமா இருக்கேன். என் மேல இவ்ளோ பாசமும் மரியாதையும் வச்சிருக்கிற சக்தி கிட்ட அனிதாவுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுன்னு எப்படி கேக்குறது? என்னாச்சுமா? ஏமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க? எப்போ அனிதா இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் எல்லாத்தையும் பறி கொடுத்தவள் ஆயிட்ட சக்தி. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, அனிதா அம்மாவுக்கு எதுவும் நடக்காது. நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா பாத்துக்கலாம். அனிதா மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும்னா அதுவும் ஒருத்தி கையில தான் இருக்கு சக்தி. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அம்மா, அனிதா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்கம்மா, நான் இப்ப என்ன செய்யணும்?
பாக்குற எல்லாரும் நான் ரொம்ப தைரியமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அனிதா விஷயத்துல ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் சக்தி. நான் முதல்ல சிவா கிட்ட தான் போய் கேட்டேன். அப்பதான் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். சக்தியை தவிர என் மனசுல வேற யாரும் இல்ல. அனிதாவுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்கறேன். ஆனா சக்திக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். நீயும் சிவாவும் வாழ்ந்த வாழ்க்கை இப்ப நீங்க எவ்வளவு உயிருக்கு உயிரா இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். கோயிலுக்கு வெளியில யாசகம் கேக்குறவங்க மாதிரி என் பொண்ணுக்காக உங்ககிட்ட யாசகம் கேட்கறதுக்காக தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். வாழை மரத்துக்கு கூட தாலி கட்டி சுமங்கலியாத அனுப்பி வைக்கிறோம். ஆனா என் பொண்ணு அனிதா கழுத்துல மட்டும் தாலி ஏறாம எப்படி சக்தி அவளை அனுப்பி வைக்கிறது? அவ வாழ்ற கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா வாழணும். அது நீ மனசு வச்சாதான் நடக்கும். சிவா தான் என்ன கை விட்டுட்டான். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நீ என்ன அம்மான்னு கூப்பிடுவியே. அந்த ஒரு உரிமையிலையும் நம்பிக்கையிலையும் தான் இப்ப நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பொதுவா எல்லார் வீட்லயும் வாழ்ந்து முடிஞ்சவங்களோட ஆயுசு தான் முடியும். ஆனா என் பொண்ணு அனிதா என்ன வாழவே ஆரம்பிக்கலையே சக்தி. சின்ன வயசுல இருந்தே அவ ஆசைப்பட்டது சிவா ஒருத்தனை தான். பொண்ணுக்கு 2 தடவை சிவா கூட நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. அது உனக்கே நல்லா தெரியும். நீயும் சிவா மாதிரி முடியாதுன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட நிறைய காரணம் இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு அனிதா சாக போறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். எந்த அம்மாவும் பொண்ணு கிட்ட கேட்க கூடாத வார்த்தைய இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன். எனக்காகவும் என் பொண்ணு அனிதாவுக்காகவும் உன்னோட வாழ்க்கையை நீ விட்டு கொடு சக்தி. நான் உன்கிட்ட இதை மடிப்பிச்சியா கேக்குறேன். சிவாவை என் பொண்ணு அனிதாவுக்காக தார வாத்து கொடு. உன் புருஷனை என் பொண்ணு அனிதாவுக்காக விட்டு கொடுத்துரு. என்ன இது? உருப்படியா ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் மாறி மாறி அழுதுகிட்டே இருக்காங்க. எதுவுமே சரியா கேட்கலையே. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு விளங்கலையே. எதுக்கும் இந்து கிட்ட போய் சொல்லுவோம். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க அழுதா எனக்கு அழுக வருதுமா. உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயிலுக்கு போனா சாமியை நம்ம கையெடுத்து கும்பிடுவோமா? சாமி நம்மள கையெடுத்து கும்பிடக்கூடாது. அதே மாதிரிதான் நீங்களும் எனக்கு. நான் கும்பிடுற சாமிமா நீங்க. தயவு செஞ்சு அழாதீங்க.
சந்தோஷத்துக்காக நான் சிவா சார விட்டு கொடுக்குறேம்மா. ஏதுமில்லை வண்ணம் என்று நானும் வாடினேன். நீ 7 வண்ண வானவில்லா என்ன மாத்துன. தாயுமில்லை என்று உள்ளம் நேற்று ஏங்கினேன். நீ தேடி வந்து நீத அன்பால் நின்று தாக்கின. கத்தியின்றி ரத்தமின்றி காயப்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்திய